ரஜினி சார் படத்தை எப்படி பார்க்கணும்னு நினைப்பாங்க. எல்லா குழந்தை குட்டி கூட அம்மா அப்பா கூட தான் வந்து பார்க்கணும் நினைப்பாங்க. அப்போ ஒரு 10 டிக்கெட்டுன்னு ஒருத்தர் வருவாங்கன்னா, இப்போ குழந்தை குட்டி வர முடியாதுன்னா அவங்களால தியேட்டருக்கு வர முடியாது. ஏன்னா குழந்தை இல்லாம குழந்தை வந்து டிசப்பாயிண்ட் ஆகும்ல. எப்படி நீ ரஜினி சார் படத்தை வந்து என்ன விட்டு போவ நீ அப்படின்னு வந்ததுன்னா இவங்க என்ன பண்ணாங்க, சரி வேணா நான் போல, நான் பார்க்கல, நீ மட்டும் நீ ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம், எதுக்கு நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா இந்த படைப்பு என்பது எனக்கு ஏ சர்டிஃபிகேட்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் உள்ள போக முடியாது குழந்தையோட அப்படின்னும் போது குழந்தைய விட்டுட்டு போகாத மனநிலை வரும்போது நிறைய ஃபேமிலி வர முடியாமல் போயிடுமேன்றது தான் ஷாக்கு. இப்போ ஆனால் அதனால பெருசாக பாதிக்கும்னா யூத் வந்து பயங்கரமாக வந்துடுவாங்க சார். இப்போ ராயன் என்ற படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வரும்போது இதே தான் எல்லாம் பேச்சு இருந்தது. ஆனால் ராயன் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சதா இல்லையா, 150 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. காரணம் வந்து யூத் ஆடியன்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டாடினாங்க, பெரிய சக்ஸஸ். இதே சன் பிக்சர்ஸ் தான். அதே மாதிரி தான் இந்த படத்தை அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் இருக்கும்போது இந்த ஏ சர்டிஃபிகேட் வரது தவிர்க்க முடியாது. அதனால வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா யூத் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ஒத்துட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்றது 14ஆம் தேதி பிறகு தான் நம்ம பேச முடியும். இப்போதைக்கு நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ண வேணாம். ஆனால் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது, ஏன்னா நானே ஒரு ஃபேமிலியாக ஷாக் ஆனேன். ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் என்னடா இது ரஜினி சார் படத்துக்கு ஃபேமிலி கூட்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குது.